எப்போவுமே ரத்த ஓட்டம் குறைஞ்சி பாதிக்கப்படுறது கால் பகுதி தான். நீங்கள் நாள் முழுசும் நின்றுட்டே இருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரமாக தலை கீழே மாற்றி போடலாமா? அப்போ காலில் உள்ள ரத்தம் நல்ல கீழே இறங்குமா? அதான் சரியான வழி. எல்லா உடற்பயிற்சியின் நோக்கம் என்னென்னா காலில் உள்ள ரத்தத்தை மேலே அனுப்புவது தான். அப்புறம் பாருங்கள், பாதத்தை இப்படி அசைக்கணும். இது ஒரு 50 முறையிலேருந்து ஒரு 200 முறை பண்ணலாம். நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணும்போது காலில் ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால காலில் எந்த புண்ணு இருந்தாலும் சீக்கிரமாக ஆறிடும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னாலும் சாதனைகள் பண்ணணும்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தேவை தான், விழிப்புணர்வு. உலகத்தில் நீந்த தெரியாத உயிர் எது உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பூச்சி புழு கூட தண்ணியில் போட்டால் நீந்திடும். ஒரு யானை கூட, மாடு கூட, ஆடு கூட எல்லாமே தண்ணியில் போட்டால் நீந்தி போயிடுது. யாருக்கு நீந்த தெரியல? மனுஷன்தான். ஏன் நீந்த தெரியல? அதுக்கு ஒன்றும் படிச்சுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம 2 காலில் நிற்கிறோம். தண்ணிக்குள்ளே நம்ம 2 காலோடு இப்படி விழுந்தோன்னா சர்ன்னு கத்தி மாதிரி கீழே பாஞ்சிருது. மற்றதெல்லாம் 4 காலில் இருக்கிறதுனால அப்படியே காலை கையை அசைச்சோன்னா தன்னை போல் நீச்சல் வந்துடுது. நீச்சல் பழகிறதுனா ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணணும்? 2 காலில் இருக்கிறத 4 காலுக்கு மாறணும். அதாவது நிற்கிறது நம்ம படுக்கை வசத்துக்கு வரணும், அவ்வளோதான் நீச்சல். அப்படி வச்சுட்டு கையை காலை அசைச்சிங்கன்னா நீச்சல் வந்துடும் இல்லையா? அப்போது 2 காலில் நிற்கிறது நமக்கு பல பிரச்சனையை கொடுக்குது. நம்மளுக்கு பெரிய சவால் ரத்த ஓட்டத்தில். ஏன்னா ரத்தம் காலிலிருந்து தலை வரைக்கும் போகணும் பாருங்கள். காலில் உள்ள ரத்தம் எப்படி 90 டிகிரிஸ் மேலே தலை வரைக்கும் ஏறும்? அது எவ்வளோ கஷ்டமானது. இதை பற்றி நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யாவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சவுந்தர். இன்றைக்கி கால் உள்ள ரத்த ஓட்டத்தை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ரத்த ஓட்டம் குறைஞ்சி பாதிக்கப்படுறது கால் பகுதி தான். எந்த வீக்னஸ் வந்தாலும் காலில் தான் நிற்கும். உங்கள் கையில் ஒரு புண்ணு இருந்தால் ஆறிடும், ஆனால் காலில் புண்ணு வந்தால் ஆறாது. ஏன்? இதயத்திலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அங்குள்ள ரத்தம் திருப்பி வர்றது அவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்போ காலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்காக தான் யோகாவில் சிரசாசனம், சர்வாங்காசனம் அப்படின்னு நிறைய ஆசனம் வச்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல. சரி, என்ன தான் பண்ணலாம்? நாள் முழுக்க இப்படியே நிற்கிற நாம் கொஞ்ச நேரம் இப்படி தலைகளே நிற்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? தோசை இருக்குது, அது என்ன பண்ணுறோம்? ஒரு பக்கமாக முறிவிச்சுன்னா திருப்பி போட்டு இன்னும் 2 பக்கம் வேக வைக்கிறோம்ல. அதே மாதிரி நீங்கள் நாள் முழுசும் நின்றுட்டே இருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரமாக தலை கீழே மாற்றி போடலாமா? அப்போ காலில் உள்ள ரத்தம் நல்ல கீழே இறங்குமா? அதான் சரியான வழி. 2 வழி இருக்குங்க காலில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது. நல்லா வாக் பண்ணுறது, ரன் பண்ணுறது, குதிக்கிறது, இது என்ன பண்ணாலும் காப் மசில்ஸ் அசையும் போது இந்த ரத்தம் புஷ் பண்ணி மேலே போயிடும். ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நின்றுட்டே இருந்தால், உட்காந்துட்டே இருந்தால், நாள் முழுக்க உட்காந்துட்டே இருந்தோம்னா எப்படிங்க அந்த ரத்தம் மேலே போகும்? அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு நாளையில் எவ்வளோ நேரம் நீங்கள் சேரில் உட்காந்துட்ருக்கீங்க? இப்படி சம்மணக்கால் போட்டு உட்காந்த கூட பரவாயில்ல. சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, நின்றுட்டு இருக்கிறது ரெண்டுமே மிகப்பெரிய தவறு. ஒரு அசைவு இருக்கணும். நீங்கள் நடங்க, நாள் முழுசும் கூட நடந்தாலும் தப்பு கிடையாது. அது நீங்கள் பாருங்கள், நாள் முழுசும் நீங்கள் நடந்து பாருங்கள், மெதுவாக கூட நடங்க, ரொம்ப தூரம் நடந்துருங்க. உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். கால்களில் அசைவு முகத்தின் அழகு. நல்லா பார்த்துக்குங்க. அப்போது இரத்த ஓட்டம் காலிலிருந்து மேலே ரிட்டர்ன் ஆகுறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. எல்லா உடற்பயிற்சியின் நோக்கம் என்னென்னா காலில் உள்ள இரத்தத்தை மேலே அனுப்புவது தான். மற்றதெல்லாம் 2வது. காலில் உள்ள இரத்தத்தை மேலே அனுப்புறதுக்கு தான் எல்லா உடற்பயிற்சியும் இருக்குது. இதை ரொம்ப சிம்பிளாக அழகாக எப்படி பண்ணலாம், இதை எப்படி எப்போ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாள் முழுக்க நைட் ஆனால் படுத்து தூங்குறீங்க ஆச்சுதா. அப்புறம் காலையில் எந்திரிச்சிறீங்க. எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கால் கீழே தான் இருக்குது. அப்போ இடப்பட்ட டைமில் இந்த ரத்த ஓட்டத்தை திருப்பியும் நம்ம மேல் நோக்கி அனுப்புறதுக்கு என்ன செய்கிறது? அதான் 2 தான். ஒன்று, பாதத்தை அசைக்கணும். நீங்கள் ஓடாட்டி கூட பரவாயில்ல, குதிக்காட்டி கூட பரவாயில்ல, இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் பாதத்தை நீங்கள் அசைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும். 1. 2வது, காலத்துக்கு மேலே வச்சிங்கன்னா அப்போ ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும். இந்த 2 வழியும் நீங்கள் செய்து 2யுமே சேர்த்து பண்ணால் இன்னுமே சூப்பராக காலில் உள்ள ரத்தம்லாம் வடிஞ்சு உங்கள் கிட்னிக்கு கிட்னியில் எல்லாம் சுத்தமாகி இதயத்துக்கு போய் நுரையீரல் போய் எங்கெங்கெல்லாம் போடணுமோ எல்லாம் போய் ஒரு சுழற்சி ஆயிரும். ஒரு இடத்துல தேக்கம் வராது. அப்படி காலில் ரத்தம் தேங்கிறதை
நிறுத்துவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி. இரத்த ஓட்டத்தை காலையில் அதிகப்படுத்துவதற்கு இந்த பயிற்சி அற்புதமான பயிற்சி. இது மாதிரி ஒரு பயிற்சி நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் பெரிய எக்ஸசைஸ் பண்ணலையா, பரவாயில்ல. ஓடலை, குதிக்கலை, ஸ்விம்மிங் பண்ணலை, பரவாயில்ல. இந்த ஒரு பயிற்சி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு 2 in 1 பயிற்சி. ஒன்று காலை அசைக்கிறீங்க, இன்னொன்று கால் தூக்கி மேலே வச்சுருக்கீங்க. வெகு வேகமாக உங்கள் கால் உள்ள ரத்தம் கீழே வடிஞ்சிடும். அந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சோறு ஓரமாக இருந்துக்குங்க. சுவரில் காலை தூக்கி மேலே வைங்க. மேலே வச்சாலே ரத்தம் கீழே வடியும். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் காப் மசில்ஸையும் அசைக்கிறீங்க. 2 சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட நீங்கள் ப்ரீத்திங் பயிற்சி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பயிற்சி, கை பயிற்சி, கால் பயிற்சின்னு என்ன பயிற்சி இருக்கோ அதையும் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். கைக்கும் பயிற்சி பண்ணிக்கலாம், முகத்துக்கு பயிற்சி பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ அந்த பயிற்சியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி பார்த்த உடனே நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த பயிற்சியை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி சுவரை ஒட்டி நெருக்கி போய் சுவரை ஒட்டி இப்படி படுத்துக்குங்க. இது பெட்டில் கூட இருந்துக்கலாம், தரையில் படுத்துக்கலாம். எப்படின்னாலும் சுவரை ஒட்டி இப்படி கால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், முதல்ல உங்கள் விரல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 20லேருந்து ஒரு 50 முறை பண்ணலாம். ஆனால் இது இந்த விரலில் பண்ணுறது அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராம்ப் ஆகும். அதனால் கொஞ்சம் அளவாக பண்ணுங்க. அப்புறம் பாருங்கள், பாதத்தை இப்படி அசைக்கணும். இது ஒரு 50 முறையிலேருந்து ஒரு 200 முறை பண்ணலாம். இப்படி பாதத்தை வச்சு அசைக்கிறது ஒன்று. ஒரு காலை மடக்கி வச்சுட்டு இப்படியே நீங்கள் அசைக்கலாம். மேல் காலில் அப்படி இருக்கட்டும். இப்படி ஒரு 50 முறை இப்படி பண்ணுங்க. இது மாதிரி பண்ணும்போது காப் மசில்ஸ் அசைகிறதுனால ரத்தம் மேல் நோக்கி போகும். அப்புறம் வந்து ஏற்கனவே காலை வேறு மேலே வச்சுருக்கிறதுனால ரத்தம் காலில் உள்ளதெல்லாம் நல்லா வடியும். அப்போ ரத்தம்லாம் நல்லா சுத்தமாகும். கெட்ட ரத்தம் காலில் தேங்காது. காலில் எங்களுக்கு புண்ணு இருக்குது, ஆற மாட்டேன்னுது, இல்லை ஒரு விதமாக மந்தமாக இருக்குது, சரியாகலை, எல்லாத்துக்குமே காரணம் ரத்த ஓட்ட பிரச்சனை தான். காலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது நமக்கு மிகப்பெரிய சவால். அதனால் நீங்கள் வந்து இந்த பயிற்சியை பண்ணும்போது காலில் ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால காலில் எந்த புண்ணு இருந்தாலும் சீக்கிரமாக ஆறிடும். அப்புறம் ஒரு மந்த நிலை இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும். காலில் சுறுசுறுப்பு வந்தால் மொத்தமாக தலை வரைக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு தெரியும். காலில் ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். எல்லாமே காலில் தான் இருக்குது. இந்த காலை அசைக்கிறதுல, காலை தூக்கி மேலே வைக்கிறதுல அவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் இந்த சின்ன செயலில் நடக்குதான்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் நடக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குள்ளே இருக்க மாற்றத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வயசே ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். இது மாதிரியான நிறைய பயிற்சிகள் வந்து டைரக்ட் கிளாஸில் சொல்லித்தரோம். இதுக்கு ஒரு கேம்ப் வந்து கோத்தகிரியில் நடக்குதுங்க. இந்த கேம்ப் வந்து பிப்ரவரி 20, 21, 22 கோத்தகிரியில் நடக்குது. நீங்களும் வேணால் கலந்துக்கலாம். அப்புறம் இந்த காலை ஒரு காலை இப்படி திரும்பி இந்த பக்கம் திரும்பி இப்படி மெதுவாக எந்திரிங்க. படுத்துருக்கும் போது உங்கள் தலைக்கு ஒரு தலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகப்படியான நேரம் தலைக்கு அதிகப்படியான ரத்தம் போகுதுன்னா தலைவலி வரும். அதனால் தலைக்கு மட்டும் ஒரு தலைவலி வச்சுங்க. இப்போ இப்படி திரும்பி இப்படி படுத்து இப்படி எந்திரிங்க. இந்த காலுக்கான அற்புதமான பயிற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான நிறைய பயிற்சிகள், நிறைய மூச்சு பயிற்சிகள். நம்ம என்னென்னா, மூச்சு தான் நம்ம வாழ்க்கை. மூச்சு எப்படி படுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையின் அழகு, அமைதி எல்லாமே அதில் தான் இருக்குது. ஹெல்த்து, உங்களோட வாழ்நாளை நீட்டுவது எல்லாமே உங்கள் மூச்சு கையில் இருக்குது, தெரியுமா? இந்த மூச்சை எப்படிலாம் விடுறதுக்கு ஒரு 4 விதமான மூச்சு பயிற்சி அதில் சொல்லித்தரோம். கூடவே இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பயிற்சிகள், ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து கோத்தகிரியில் பிப்ரவரி 20, 21, 22 3 நாட்கள் நடக்க இருக்கிறது. அந்த பயிற்சியில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணுன்னா கீழ்கண்ட நம்பரில் உடனடியாக பதிவு பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய தொகை வந்து ஜாஸ்தியாகுது. இது வந்து 7,950.
இப்போ நீங்கள் வந்து இந்த உடனடியாக 5ஆம் தேதிக்குள்ளே பதிவு பண்ணிங்கன்னா 7450 ரூபாய்க்கு இது உங்களுக்கு வசதி செய்து தரப்படும். இது வந்து கீழே இருந்து நம்ம கோத்தகிரியில் நாங்கள் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தே பஸ்ஸை பிடிச்சி உங்களுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். வெள்ளிக்கிழமை காலையில் இங்கேருந்து புறப்பட்டோம்னா அப்படியே மலையில் நம்ம எல்லாமே குரூப்பாக அந்த மலையில் ஏறும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதில் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப இன்பமான ஒரு பயணமாக இருக்கும். கூடவே அந்த மலையில் போயிட்டு அப்படியே ஒரு சுற்றுலா முக்கியமான சில சைட் சீங்கெல்லாம் முடிப்போம். முடிச்சுட்டு சாயந்தரம் திருப்பி பயிற்சிகளை ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புதிய புதிய நட்புகள், லைட் மைண்டட் பீப்புளோட நட்புகளோட அருமையான நடனம், அப்படியே கொஞ்சம் இசை அழகாக ரசித்து கேட்குறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் பாருங்கள் அமைதியாக உட்கார்றது, நல்லா ஆட்டம் போடுறது, அமைதியாக உட்கார்றது, எல்லாம் கலந்த மாதிரி ஒரு அவேர்னஸ். வாழ்க்கையில் அவேர்னஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த அவேர்னஸ்ங்கிற ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருந்தால், அவேர்னஸ்ங்கிற ஒரு விளக்கு உங்கள் கையில் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை முழுசும் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறது இல்லைல்ல. எதையாச்சும் ஒரு எண்ணங்கள், ஒரு நாளைக்கு 50,000 எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடுதாம்மா. எதுக்கு? அது என்ன தான் தேவை? தேவையில்லாமல் உண்ணக்கூடாது, தேவையில்லாமல் எண்ணக்கூடாது. எண்ணெய் சிக்கனுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தேவையில்லாத எல்லா எண்ணத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை எப்படி குறைச்சி மனசை அமைதி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது அழகாக, அமைதியாக, ஆனந்தமாக, வெற்றிகரமாக அமையும். அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஆயிரக்கணக்கான ஐடியாக்களை வெளியே கேட்கலாம், எத்தனையோ அறிவுரைகளை கேட்கலாம். எந்த வெளியில் உள்ள அறிவுரையும் உங்களுக்கு உதவாது. உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு உள்ளேருந்து வரணும். உங்கள் உள்ளேருந்து அப்படி ஒரு விழிப்புணர்வு வரணுன்னா அதற்கான நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதுக்கான மூச்சு பயிற்சிகள், அதற்கான தியானங்கள் எல்லாமே இருக்குது. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்னாலும், சாதனைகள் பண்ணணுன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தேவை தான், விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு தான் கொண்டு வர்றது நமக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சு. புத்தர் அதான சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒரு மூச்சு கூட, ஒரே ஒரு மூச்சு கூட உன்னுடைய தெளிவு இல்லாமல், உன்னுடைய புரிதல் இல்லாமல், உன்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் வெளியே போகக்கூடாது. நம்முடைய எத்தனையோ வாயிலிருந்து வர வார்த்தைகளே நமக்கு புரியாமலே நம்ம பேசிகிட்ருக்கோம். எல்லாம் ஒரு ஆட்டோமேஷனில் போயிட்டுருக்கு. நம்முடைய புரிதலோட, நம்மளுடைய கவனத்தோட ஒவ்வொரு மூச்சு இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கணும், ஒவ்வொரு செயலும் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது தான். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நம்ம மூச்சையும் கட்டுப்படுத்தணும், அப்படியே எண்ணங்களையும் கட்டுப்படுத்தணும். எண்ணங்களை கட்டுப்படுத்த ஒன்றும் பண்ண வேண்டாம், கட்டுப்படுத்த வேண்டாம். எண்ணங்களை பார்க்க பழகணும், அவ்வளோதான். உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் எப்படி ஓடுது, அது எங்கேருந்து வருது, எதுக்காக வருது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே எண்ணமற்ற நிலைன்னு வரும். எண்ணமற்ற நிலை தான் ஒரு தெய்வீக நிலை. அந்த நிலையை நோக்கிய பயணம் எவ்வளோ பக்கத்தில் வரீங்களோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ். நான் முழுசாக என்னை ரீச் பண்ண முடியலையே, பரவாயில்ல, எப்போ வேணாலும் பண்ணுங்கள். அந்த முயற்சிகளுக்கான ஒரு விதை தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு பயிற்சியோட நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அத்தனை பயிற்சிகளும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அத்தனை பயிற்சிகளும், நம்முடைய உறவுகளை சிறப்பாக வைத்து கொள்வதற்கான அத்தனை பயிற்சிகளும் அங்கே நம்ம கொடுக்குறோம். அந்த சிறப்பான முகாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். இந்த முகாமில் கலந்துக்கணுன்னா கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சவுந்தர்.